ஏப்ரல் 4 மாடல் எக்ஸாம் சீரீஸ் எபிசோட் 5 அதுவும் இந்த வீடியோட எண்டிங்லேயே வந்துடும். நானும் எங்கள் அண்ணனும் வண்டி எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிக்கு தான். பெட்ரோல் அடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலிங்க்கு அப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயாச்சு. போனதும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் சாப்பிட்லான்னு போயில தான் எல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தாங்க. சார் சாப்பிட்ற நேரத்தில் யாராச்சும் ஸ்வீட் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளேட் எடுத்துகிட்டு சாப்பிட கிளம்பிட்டேன். டிவியில் கார்ட்டூன் பாட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டா. பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்டு எங்கள் அக்கா தான் எங்கள் பெரியம்மா வீட்டில். நான் மசாலாஸ்லாம் கட் பண்ணி தரேன், அதை எங்கள் அக்கா எடுத்து கொட்ட, எங்கள் அண்ணன் இடையில வந்து கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணேன். எங்கள் பெரியம்மா வந்து இடையில கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்க்க. அதுக்கப்புறம் நான் பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே தான் பிரியாணி செஞ்சாங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு கொண்டாந்து தந்தா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நைட் ஆயிடுச்சு. எல்லாம் மாவில் கெடுக்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் காலையில் பஸ்ஸில் போயிலே எல்லாத்தையும் கடகடன்னு படிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கோஇன்சிடெண்ட்டாக ஒரே மாதிரி வாட்ச் கட்டியிருந்தோம். ஆனால் வேறு வேறு கலரில். அதுக்கு ஃபோட்டோ எடுக்க என்னென்னமோ ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் கடைசியில் எப்படியோ ஃபோட்டோ எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு. கிளாஸ்க்கு போனதும் அங்கேயே போய் கொஞ்சம் நேரம் அப்படியே படிச்சுட்டு 9:45 இங்கேலாம் எக்ஸாமல் கிளம்பியாச்சு. அங்கே போய் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு வந்தாச்சு. 2 எக்ஸாமுமே முடிஞ்சிருச்சு எபிசோட் 5லையே. நான் எக்ஸாம் எழுதின ஹாலில் எழுதியிருந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபெயிலிங் டு பிளான் இஸ் பிளானிங் டு ஃபெயில். பிளான் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகிட்டோன்னா, அதாவது பிளான் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு தோல்வி தான். அதனால் எல்லோரும் பிளான் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகுங்க. பாய்.